ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். பாவை விழியில் இன்று 28வது பாசுரம். பெரியாழ்வாரின் திருமகளான ஆண்டாள் தான் பாடிய திருப்பாவையில் இதுவரை 42 திருநாமங்களை இட்டு எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணினான். இன்றைக்கு இந்த பாசுரத்தில் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னு திருநாமம் இட்டு எம்பெருமான அழைக்கிறா. நாமும் அந்த குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனை அழைப்போமே. கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தோம் அடி ஒன்றுமில்லாத ஆழ்குணத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்கொழியாத அறியாத வில்லைகளோ அன்பினால் உன் தன்னை திருபேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவானை தாராய் பரையேலோரெம்பாவாயே. ராமனும் கிருஷ்ணனும் சேர்ந்து சிம்மாசனத்தில் உட்காண்டிருக்கா. அவகிட்ட ஆண்டாள் கோஷ்டி, இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு பிரார்த்திக்கிறா. எங்களுக்கு பறைங்கிறத நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறா. அவளுக்கு அவள் 2 பேருக்கும் இவாளை சீண்டி பார்க்கணும்னு ஆசை. அதனால் அவள் 2 பேரும் சொல்கிறா, குழந்தைகளா உங்களுடைய ரொட்டீனை சொல்லுங்கோ, நீங்கள் கேட்குற பறையை கொடுக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அவள் 2 பேரும் சொன்னான். உடனே ரொட்டீனை சொல்கிறா. கறவைகள் பின் சென்று அப்படின்னு ஆரம்பிக்கிறா ஆண்டாள். உடனே கண்ணன் சொல்கிறான், பஷ் பசுமாட்டு பின்னாடி போவேளா? நானே மன்னார்குடியில் க்ஷேத்திரத்தில் பசுக்கள் பின்னாடி தானே நிற்கிறேன். பசுக்களுடைய பின்பக்கம்தான் மகாலட்சுமியே வாசம் பண்ணுறா. கோதூளி பட்டாலே ஸ்நானம் பண்ணதுக்கு சமம். கோதூளி பவித்திரமானது. வெரி குட் வெரி குட், அதுவே புண்ணியமாச்சே உங்களுக்கு அப்படின்னான் கண்ணன். உடனே ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறார், நான் கூட ராமாவதாரத்தில் விஸ்வாமித்திர ரிஷி பின்னாடி தான் போனேன். அப்படி ரிஷிகள் பின்னாடி போகிறதும் புண்ணியம்தான் அப்படின்னார். அதுக்கே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு அவரும் சொன்னார். அடுத்தது 2 பேரும் கேட்குறா, அடுத்தது என்ன பண்ணுவேள் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டார்கள். உடனே ஆண்டாள் சொல்கிறா, வெயிட் கிருஷ்ணா, நாங்கள் பசுமாடுன்னு நான் சொன்னோம். கறவைகள், அதாவது எதெல்லாம் பால் கொடுக்குமோ அது பின்னாடிலாம் நாங்கள் போவோம். ஆடு, ஒட்டகம், எரும மாடு இதுகள் பின்னாடிலாம் நாங்கள் போவோம் அப்படின்னா, ஓ அப்படியா, சரி அடுத்தது என்ன பண்ணுவேள் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டார்கள். காணம் சேர்ந்து உண்போம். காணம்னா காடு. பெஷ் ரொம்ப விசேஷமாச்சே. நைமிஷாரண்யத்தில் நான் வனரூபியாகத்தானே இருக்கேன். காட்டில் தானே ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணின்னு இருக்கா. அவளை சேவித்து ஆசீர்வாதமெல்லாம் வாங்கின்னு இருப்பேளே, அதுவே புண்ணியமாச்சே அப்படின்னு கண்ணன் சொன்னான். ஆண்டாள் சொல்கிறா, கண்ணா எப்பவும் நாங்கள் ஒன்று சொன்னால் நீ ஒன்று புரிஞ்சுக்கிறியே கண்ணா. காணம் சேர்ந்து உண்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டாள். ஓஹோ சரி, சாப்பிட்ற போது வனதேவதைகளுக்கெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு சாப்பிடுவேளா அப்படின்னு கேட்டான். இல்லையே கண்ணா, நாங்கள் அதெல்லாம் பண்ணதில்லை. நடந்துட்டே சாப்பிடுவோம், உட்காண்டே சாப்பிடுவோம், நின்றுண்டே சாப்பிடுவோம் அப்படின்னா. இந்த பஃபே சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்கா இல்லையா, அது நம்ம ஆண்டாள் கோஷ்டிக்கிட்டேருந்து தான் இங்கே வந்திருக்கு. உடனே கண்ணன் சொல்கிறான், கர்மயோகம் ஒன்றுமே இல்லையே. சரி, ஞானமாவது உங்களுக்கு இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஏதாவது ஸ்லோகம் எல்லாம் சொல்வேளா? உங்ககிட்ட தானே, உங்கள் ஊரில் தானே கர்க மகரிஷி இருக்கார். அவர்கிட்டேருந்து பிரவச்சனெல்லாம் கேட்பேளா, புராணம் எல்லாம் கேட்பேளா அப்படின்னு கேட்டான். கிருஷ்ணா, நாங்கள்லாம் அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்க்குலம் அப்படிங்கிறார். எங்களுக்கெல்லாம் இடக்கை வலக்கையே தெரியாது, எண்ணிக்கை கூட எங்களுக்கு தெரியாது.
நம்பர் 1 2 3 கூட எங்களுக்கு எண்ண தெரியாது அப்படின்னு சொன்னான். உடனே கண்ணன் சொல்கிறான், சரி அட்லீஸ்ட்டு உங்கள் முன்னோர்களாவது கதை புராணம் அதெல்லாம் கேட்டிருப்பாளா? அந்த புண்ணியத்துக்கு நான் மார்க் போட்டு நீங்கள் கேட்ட பறையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். இல்லையே கிருஷ்ணா, எங்கள் குலமே ஆய்க்குலம். நாங்களாவது உன் முன்னாடி நின்றுண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பாட்டு பாடுறோம், அவளுக்கு அது கூட தெரியாது கிருஷ்ணா அப்படின்னா. சாரிம்மா, ஐ கேனாட் ஹெல்ப். கர்மயோகமும் இல்லை, ஞான யோகமும் இல்லை, தகுதியே இல்லாதவாளுக்கு நான் பறைய கொடுத்தா என்ன தெய்வம்னு எல்லாரும் சிரிப்பா கேலி பண்ணுவா. அதனால நான் பறையெல்லாம் கொடுக்க முடியாது, போங்கோ அப்படின்னு விட்டான். வெயிட் கிருஷ்ணா, எங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னா. கோபாலனான நீ எங்கள் ஆய்க்குலத்தில் வந்து அவதரிச்சிருக்க, அதுதான் நாங்கள் செஞ்ச புண்ணியம். நீ ஈஸ்வரன்னு தெரிஞ்சு நாங்கள் உன் பின்னாடி சுத்தலை கண்ணா. நாங்கள்லாம் ஏன் உன் பின்னாடி சுற்றுறோம்னா, உன்னுடைய அழகை பார்த்து சுற்றுறோம். நீ அழகன், உன்னுடைய சிரிப்பை பார்த்து உன் பின்னாடி நாங்கள் வரோம். அந்த சிரிப்பு எங்கள் நெஞ்சிலேயே நிற்கிறது கண்ணா அப்படின்னு பாடுறா. பிரகசிதம் பய பிரேம வீக்ஷணம் விகரணஞ்சதே கிருஷ்ணா தியானமங்களம் அப்படிங்கிறா. உன்னுடைய காருண்யத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோமே ஆய்க்குலமான நாங்கள், இது போராதா அப்படின்னு கேட்குறா. அப்புறம் ராமரையும் பார்த்து சொல்கிறா, ராமா, நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணவே ராமோ விக்கிரகவான் தர்மகன்னு அவதாரம் பண்ணியிருக்கீர். நீர் வைகுண்டம் போகிறபோது புல் பூண்டு முதற்கொண்டு அத்தனை பேருக்கும் அபயம் கொடுத்து அழைச்சிண்டு போனீரே. புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறாரே. அப்படின்னு அதை சொல்லி நீர் அபயம் கொடுத்ததை தெரிஞ்சு நாங்கள் வச்சுட்டுருக்கோமே, அது போராதா ராமா அப்படின்னு ராமனையும் பார்த்து கேட்குறா. அப்புறம் சொல்கிறார்கள், பூர்ணர்களான உங்களை பெறுவதே புண்ணியம். பூர்ண மதக பூர்ணமித பூர்ணாத் பூர்ண முதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே அப்படின்னு பூர்ணர்களான நீங்கள்லாம் யார்? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தர்கள் அப்படிங்கிறான். இந்த திருநாமத்தை தான் இந்த பாசுரத்தில் வச்சிருக்கா. அப்படின்னு நீங்கள்லாம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தர்கள். இந்த பூலோகத்தில் வந்து அவதாரம் பண்ண உங்களுக்கு குறையே கிடையாது. ஆனால் வைகுண்டபதியான அந்த நாராயணனுக்கு குறை இருக்குது அப்படிங்கிறார். உடனே அவள் 2 பேரும் கேட்குறா, நாராயணனுக்கு குறையா? என்ன குறை அப்படின்னு கேட்குறார்கள் ராமனும் கிருஷ்ணனும். வைகுண்டபதிக்கு அப்பா அம்மா கிடையாது. ஒரு அம்மா இருந்திருந்தா குழந்தை சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டிருப்பாளே. ஏண்டா குழந்தை இப்படி ஒரு காலை மடித்து வச்சுண்டு ஒரு காலை நீட்டிண்டு உட்காண்டிருக்க அப்படின்னு அங்கலாய்ப்பாளே. அங்கே இருக்கிற நித்திய சூரிகள்லாம் சதா பஷ்யந்தி சூரையாகன்னு பார்த்துட்டே நிற்கிறா. சாப்பிட்டையாடா, தூங்குடா அப்படின்னு அவள்லாம் சொல்லவே மாட்டேங்கிறா. ஆனால் இங்கே கண்ணா அப்படின்னு உங்கள் அம்மா உன்னை செல்லமாக அழைப்பா. அந்த யசோதை அம்மா வெண்ணெயை உருட்டி உருட்டி உன்னோட வாயில் அடைப்பா. விளையாடுறதுக்கு இங்கே கோபச்சிறுவர்கள்லாம் இருக்கா. மாடு மேய்க்கிறதுக்கு பிருந்தாவனம் இருக்குது, கறவைகள்லாம் இருக்குது, ஊதறதுக்கு புல்லாங்குழல் இருக்குது, கூடி ஆடி விளையாட கும்மி அடிக்கிறதுக்கு கோலாட்டம் போடுறதுக்கெல்லாம் கோபிகைகள்லாம் இருக்கா அப்படின்னு கண்ணனை பார்த்து சொல்கிறார்கள். அடுத்ததாக ராமனையும் பார்த்து சொல்கிறார்கள், ராமா, உனக்கும் பாசத்தை பொழிய 3 அம்மாக்கள் இருக்காளே, அவள் 3 பேரும் உன்னை எப்படி பார்த்துக்கிறா? கண்ணும் கருத்துமா பார்த்துக்க தசரத சக்கரவர்த்தி இருக்கார், எண்ணிறைந்த பணியாட்கள்லாம் இருக்கா. செல்லமாக உன்னை எல்லாரும் பல பெயர்களை இட்டு அழைக்கிறார்களே. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே
ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமகன்னு ராமா ராமபத்ரா ராமச்சந்திரான்னு வேதஸ் அப்படின்லாம் எல்லாரும் உன்னை பல பெயர்கள் இட்டு அழைக்கிறா அப்படின்னு சொல்கிறார்கள் ராமர்கிட்ட. ஒரு நாளைக்கு ராமபத்ரா அப்படின்னு ஒரு வயசான கிழவர் உன்னை கூப்பிட்டார். அப்போ நீ என்ன சொன்ன? என் அப்பா கூப்பிடுற மாதிரியே இருக்குன்னு சொல்லி இப்படி கலந்து எல்லோரோடையும் நீ கூட பழகினியே ராமா அப்படின்னு அழகாக எடுத்து சொல்கிற. நீங்கள் 2 பேரும் எத்தனை பேர்களிடத்துல தயையை காண்பிச்சிருக்கேள் அப்படிங்கிறார். அந்த தயையை காண்பிச்சதை சுவாமி வேதாந்த தேசிகன் தயாசதகம்ங்கிற ஒரு கிரந்தத்தில் சொல்கிறார். இவா 2 பேரும் எப்படி தயையை காண்பிச்சா அப்படின்னு. நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி சபரி குச்சேலக குப்ஜாசா விரஜயுவதயக மால்ய கிருதிதி அப்படின்னு தயாசதகத்தில் ஸ்லோகம். நிஷாதானாம் நேத்தான்னா யார்? குகன், வேடுவ குகன். அவன்கிட்ட போய் நான் 5வரோடு உன்னையும் ஒரு சகோதரனா சேர்த்து 4வரோடு நீனும் 5வரானோம்னு சொன்னியே. அதுக்கப்புறம் கபி குலபதி, கபினா குரங்கு, குரங்குனுடைய தலைவன் சுக்ரீவனை போய் தோஸ்துன்னு கட்டிண்டியே. அதுக்கப்புறம் அடுத்தது சொல்கிறார் காப்பி சபரி. காப்பி சபரி, வெறும் சபரின்னு சொன்னால் போறாதா? ஏன் காப்பி அப்படின்னா அட்ரஸே கிடையாது அவளுக்கு. அப்பேற்பட்ட சபரிக்கு அனுகிரகம் பண்ணின குப்ஜைங்கிற திருவிக்ரா, கூன் உள்ளவள், அவளை நிமித்தி, கூனை நிமித்தி அவளை மிஸ் யூனிவர்ஸ் ஆக்கிட்டியே. அவ்வளவு அழகு பெட்டகமாக ஆக்கிட்டியே. அவளுக்கு அனுகிரகம் பண்ணியே. கோபிகைகள் என்ன பண்ணுவா அப்படின்னா, கோபிகைகள்லாம் அங்கே பிரஜயுவதய, அதாவது கோபிகைகள்லாம் உங்ககிட்ட அப்படி ஒரு கண்மூடித்தனமான அன்பு வச்சுட்டு இருந்தா. அவளோட நீயும் கலந்து பழகின. மால்ய கிருதி, மால்ய கிருதினா யார் அப்படின்னாக்க ஒரு மாலை கற்றவன். அந்த மாலை கற்றவன் மாலையை கட்டி கட்டி அங்கே இருக்கிற கோவிலில் சாத்துவானா மதுராவில். ஆனால் இந்த கம்சன் என்ன பண்ணிட்டான், அந்த கோவிலெல்லாம் மூடிட்டான். மாலையெல்லாம் போடக்கூடாது, எனக்கு கொண்டு மாலையை போடு அப்படின்னு விட்டானான். அப்போது மானசீகமாக இவன் வேண்டின்னு நினச்சிண்டானான். கண்ணா, உனக்கு நான் இந்த மாலையை எப்போ போடுவேன்னு. ஜல்லுன்னு மதுராவுக்கு போன உடனே அவன் முன்னாடி குதித்து அவங்கிட்டேருந்து மாலையெல்லாம் வாங்கி தான் போட்டுண்டாரான். அவனுக்கு அனுகிரகம் பண்ணாரான். இப்படி இத்தனை பேருக்கு நீங்கள் 2 பேரும் அனுகிரகம் பண்ணியிருக்கீங்களே. பள்ளத்தில் இருக்கிற எங்களுக்கும் நாங்கள் பள்ளத்தில் இருக்கோம், நீங்கள் 2 பேரும் மேட்டில் இருக்கீள், எங்களுக்கும் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். நாங்கள் வேண்டி வந்த பறையை எங்களுக்கு நீங்கள் தரணும். ஏன்னா எத்தனை ஜன்மா எடுத்தாலும் எங்களுக்கு உறவு நீங்கள் தான். தாயாய் தந்தையாய் மற்றுமாய் முற்றுமாய் எல்லா உறவும் நீங்கள் தான். உம்மோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அதனால் நீங்கள் எங்களுக்கு நாங்கள் கேட்ட பறையை தரணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பகவானை பிரார்த்திக்கிறார்கள். அவளும் நாளைக்கு பறையை கொடுக்க போகிறா. அதை நாம் நாளை அனுபவிப்போம். இனி குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனான நம் தூப்புல் சுவாமியிடம் ஒரு சிஷ்யன் கைங்கரிய பிராப்தியை அருளுமாறு பிரார்த்திப்பதை அனுபவிக்கலாம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். ஆச்சாரிய சிரேஷ்டரே, அடியோங்கள் கர்மாஷ்டங்களெல்லாம் பண்ணுறோம். ஆனால் அதை நாங்கள் சின்சியராக பண்ணுறோமா எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஞான யோகங்கிறது எங்ககிட்ட இல்லை. ஏதோ டெய்லி கர்மங்களெல்லாம் பண்ணுறோம், சந்தியாவந்தனம் பூஜை இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் அதை சரியாக பண்ணுறோமான்னு எங்களுக்கு தெரியல, ஏதோ பண்ணுறோம். அதனால எங்களை அடியோங்கள், ஏன்னாக்க நாங்கள் ஏன் அப்படி பண்ணுறோன்னா, அடியோங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம். அதனால அறிவொன்றும் இல்லாதவர்கள் ஆய்குலத்து உன்னதமான ஆச்சாரிய குலத்தில் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். வேதாந்த தேசிகரான நீர் எங்களுக்கு கிடைச்சது பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆச்சாரியன்னு ஒருத்தர் கிடைச்சுட்டா வேற புண்ணியம் இந்த லோகத்தில் என்ன வேணும்? ஸ்ரீரங்கம் பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் சுவாமி கூரத்தாழ்வான் திருவடிகளை ஆசிரியக்கணும்னு வந்தார். அவர்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு சரணாகதி பண்ணணும் அப்படின்னு வந்தார். ஆச்சாரியனுடைய திருமாளிகையில் கூரத்தாழ்வானுடைய குமாரர் பராசர பட்டர் தான் இருந்தார். பட்டர் சொன்னார்,
கூரத்தாழ்வான் பரமபதிச்சு வைகுண்டம் போயாச்சு அப்படின்னு. வைகுண்டம் போயிட்டாரா அப்படின்னு கதறி அழுதார் அவர். இனி அவரோட திருவடி சம்பந்தம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு வருத்தப்பட்டு அழறார் உட்காண்டு. அப்போது பராசர பட்டர் சொல்கிறார், எப்போ கூரத்தாழ்வான் திருவடிகளை ஆசிரியக்கணும்னு முடிவெடுத்து நீங்கள் ஸ்ரீரங்கம் நோக்கி 4 அடி எடுத்து வச்சுட்டேளோ அப்போவே உங்களுக்கு மோட்சம் உறுதியாயிடுத்து அப்படின்னு சொன்னார். அப்போது எப்போ ஆச்சாரியனை மனசால் நம்ம நினச்சிட்டோமோ அதுதானே சிறந்த புண்ணியம். அதனால ஆச்சாரிய சிரேஷ்டரான நீர் எங்களுக்கு கிடைச்சது தான் ஒரே புண்ணியம் அப்படிங்கிறார்கள் சிஷ்யர்கள்லாம். அப்புறம் சொல்கிறார்கள், நீர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். ராமகிருஷ்ணாதி அவதாரங்களில் பல குறைகளையெல்லாம் சொல்லுவார்கள். ராமனுக்கு தூது போகணும்னு ஆசை, சாரதியாக இருக்கணும்னு ஆசை, ஆனால் அவைகள்லாம் நிறைவேறலை. அப்புறம் கிருஷ்ண அவதாரத்தில் பாண்டவ தூதனாக வந்தான் கிருஷ்ணன், பார்த்த சாரதியாக வந்தான். அதுக்கப்புறம் இத்தனை குறை தீந்தா கூட அந்த ராமகிருஷ்ணர்கள்லாம் நம்மளோட நேர பேசுறது இல்லையே, இதெல்லாம் குறைகள். ஆனால் தேவரின் அவதாரத்தில் எந்த குறையுமே இல்லை. நீர் தோஷமற்றவர். ஏன்னா ஆச்சாரியனோட நம்ம பேசலாம், அவர் தெய்வம், அதனால் உங்களுக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு நீங்கள் தோஷமற்றவர் அப்படிங்கிறார்கள். காம் இந்ததே இது கோவிந்தகன்னு கோவிந்த சப்தத்துக்கு சாஸ்திரத்தில் பல அர்த்தங்கள் உண்டு. காம் அப்படின்னா சொல் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. சொற்களால் ஆராதிக்கப்படுபவர் யார் அப்படின்னா கோவிந்தன். சாட்சாத் கோவிந்தனின் அவதாரமாகிய தாங்கள் சொல் மாலையினால நம்பெருமாளின் பாதுகையை குறித்து பாதுகா சகசிரம்னு 1008 ஸ்லோகம் பாடினீர். அதில் சித்திர பத்ததியில் பல ஸ்லோகங்கள் பாடினீர். அதில் ஒரு ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். பாபாத பாபாத பாபா பாத பாத தபா தபா த பாத பாபா தபாத பாதபா தத பாதபா. இந்த ஸ்லோகத்தில் த ப என்ற 2 மெய்யெழுத்துகளும் அ ஆ என்ற 2 உயிரெழுத்துகள் மட்டுமே இருக்கு. இந்த ஸ்லோகத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் என்ன பண்ணியிருக்கார், சித்திரமாக வடிச்சுட்டார். அழகாக ஒரு தாமரை புஷ்பம் போல் அழகாக சித்திரமாக வடிச்சுட்டார். அதில் இந்த எழுத்துக்கள் எல்லாம் பொறிச்சிருக்கார். எந்த கோணத்தில் நம்ம அதை படித்தாலும் இந்த ஸ்லோகம், இப்போ நான் சொன்ன ஸ்லோகம் வந்துடும். அந்த சித்திரத்தை அடியேன் யூடியூப்பில் ஸ்க்ரீனில் போட போகிறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அடியார்களின் பாவங்களை பாதுகாதேவி நீக்குவாள். ரங்கநாதரின் திருவடிகளுக்கு ஒளியை கொடுக்கக்கூடியவள் பாதுகாதேவி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அவர் பாடுறார். இப்படி சொல் நயத்தினால் ஆராதிக்கப்பட்ட ரங்கநாதர் யாரு? கோவிந்தன். அந்த சொற்களால் ஆராதித்த நீரும் கோவிந்தன் அப்படின்னு சொல்கிறார்கள். அடுத்ததா கோ அப்படின்னா வேதம்னு ஒரு அர்த்தம் உண்டு. மத்ஸ்ய அவதாரம் எடுத்து வேதத்தை மீட்டவன் யாருன்னா கோவிந்தன். அதே மாதிரி வேத சாஸ்திரங்களை காத்து கொடுத்தார் சுவாமி வேதாந்த தேசிகன். அதனால இவரும் கோவிந்தன். எப்படி காத்து கொடுத்தார்? எப்போ காத்து கொடுத்தார்? இவர் காத்து கொடுத்ததை ஹிஸ்ட்ரியிலேயே இருக்குது. ஹிஸ்ட்ரியை எடுத்து புரட்டி பார்த்தா அதில் இவர் காத்து கொடுத்தது இருக்குது. கவிதார்க்கிக சிம்மமாகிய இவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்த சமயம் முகமது பின் துக்ளக் தலைமையில் ஸ்ரீரங்கம் கோவிலை எல்லாரும் முற்றுகையிட்டுட்டார். ஃபியூ ஹவர்ஸில் அவள்லாம் வந்துடுவான்னு தெரிஞ்சுட்டு எல்லாரும் பரன்னு நம்பெருமாளை காப்பாற்றணும்னு 106 வயசு பிள்ளை லோகாச்சாரியாரோட அவரோட சில ஸ்ரீ வைஷ்ணவர்களும் சேர்ந்து உற்சவமூர்த்தியை நம்பெருமாளை எடுத்துட்டு ஜோதிஷ்குடி பக்கம் எல்லாரும் போயிட்டா. வேற சிலர்லாம் என்ன பண்ணினா, மூலவரான ரங்கநாதருக்கு முன்னாடி மழன்னு ஒரு கல் திரையை சமர்ப்பிச்சுட்டா. கல் திரைனா சுவரை எழுப்பிட்டா. மழமழன் அவள் வந்துட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே தாயார் விக்கிரகம், அதுக்கு முன்னாடி மூலவரான தாயாரும் படிதாண்டாத பத்தினி, அதனால அவளை என்ன பண்ணிட்டா, அவளுக்கும் கல் திரை சமர்ப்பிச்சுட்டா. உற்சவரான தாயாரும் படிதாண்டாத பத்தினி வெளியிலேயே வரமாட்டா.
அதனால அவளுக்கு என்ன பண்ணினா அவளை கஷ்டப்பட்டு பேத்து எடுத்து வெளியில் கொண்டு வரக்கூடாது. அதனால அங்கே ஒரு வில்வ மரம் இருக்குது. இன்றைக்கும் அந்த வில்வ மரம் அங்கே இருக்குது. அந்த வில்வ மரத்துக்கு அடியில் அந்த தாயாரை புதைச்சுட்டான். அதுக்கப்புறம் நம்ம சுவாமி தேசிகர் என்ன பண்ணினார் அப்படின்னா, சுதப்பிரகாசிகாங்கிற ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தை தலையில் சுமந்துண்டார். அந்த சுதப்பிரகாசிகவை பட்டோலைப்படுத்திய, அதாவது ஏடுபடுத்தின சுதர்சன சூரி அப்படிங்கிறவர் ரொம்ப வயசாகிடுத்து. அவர் சொல்லிட்டார், நான் இனிமேல் பிழைக்க மாட்டேன், நான் எங்கேயும் வரலை, என்னுடைய 2 குழந்தைகளை மாத்திரம் நீ அழைச்சிண்டு போப்பா அப்படின்னு விட்டார். அந்த 2 குழந்தைகளையும் அழைச்சிண்டு என்ன பண்ணினார், அந்த அந்த கிரந்தத்தை சுதப்பிரகாசிங்க கிரந்தத்தை தலையில் சுமந்துண்டு ஓடி வரார். பொணமா படுத்துண்டு செத்தவன் மாதிரி கடந்தார். அவள் வந்துட்டா. அதுக்கப்புறம் குழந்தையோட தப்பிச்சு மேலக்கோட்டை கர்நாடகா பக்கம் தப்பிச்சு போயிட்டார். 1000க்கும் மேலே உள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் கொன்று குவிச்சான். எல்லாரும் எங்கள் உயிரை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நின்றுட்டா. எல்லாரும் அட்டகாசம் பண்ணினானா அந்த சமயம். இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸ்ரீரங்கம் எப்படி காப்பாற்றப்பட்டதுன்னு ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இப்படி சுவாமி வேதாந்த தேசிகன் அந்த ஸ்ரீ சுக்திகளை காப்பாற்றாமல் போயிருந்தா ஸ்ரீபாஷ்ய அர்த்தங்கள் நமக்கு கிடைக்காமலேயே போயிருந்திருக்கும். வேத சாஸ்திரங்களை இப்படி காப்பாற்றி கொடுத்த நம் சுவாமி வேதாந்த தேசிகரும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆச்சாரிய சிஷ்ய உறவு ஒழிக்கவே முடியாது. வைகுண்டம் போனாலும் நமக்கு யார் ஆச்சாரியன்னா, நம்ம ஆச்சாரியன் அங்கே இருப்பார். அவர் தான் ஆச்சாரியன், நாம் தான் சிஷ்யன், நாம் அவருக்கு சிஷ்யன். இந்த சம்பந்தத்தை யார் காண்பிச்சு கொடுத்தா அப்படின்னா, சுவாமி கூரத்தாழ்வான் காண்பிச்சு கொடுத்தார். இவர் ராமானுஜருடைய சிஷ்யர். ஆனால் இவர் முன்னாடியே பரமபதிச்சு வைகுண்டத்துக்கு போயிட்டார். இவருக்கப்புறம் ராமானுஜர் வருவர். அவருடைய திருவடியை அலம்பி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கி பருகணும்னு இவர் முன்னாடியே போயிட்டார். ஒரு முக்தாத்மா பரமபதம் போனால் அதுதான் அங்கே வழக்கம். அதனால் ஆச்சாரிய திருவடி சம்பந்த உறவு அழிக்கவே முடியாதுன்னு காண்பிச்சு கொடுத்தவர் யார் அப்படின்னா சுவாமி கூரத்தாழ்வான். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. அடியோங்களின் மந்த புத்தியினால் சில சமயம் சிறிய பெயரான சகசரநாமத்தை இட்டு, சிறிய பெயர் சகசரநாமத்தை இட்டு நாங்கள்லாம் அழைச்சிருப்போம். தாங்கள் கோவிந்தன்னு அழைப்பதே உசிதம் தங்களை. அதனால் நாங்கள் கோவிந்தான்னு அழைக்கிறோம். தேவரீர் சீற்றம் அடைய வேண்டாம். இறைவா நீ தாராய் பறை. சாட்சாத் திருமாலான கோவிந்தனின் அவதாரமான நீர் இந்த சம்பிரதாயத்தில் உச்சிதமான கைங்கரியங்களை அடியோங்களுக்கு தந்துருள வேண்டும்னு ஒரு சிஷ்யன் சுவாமி வேதாந்த தேசிகரை பிரார்த்திப்பதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம்னு சொல்லி சுவாமி வேதாந்த தேசிகன் திருவடிகளுக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். சுவாமி வேதாந்த தேசிகன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.